Hello everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. This is Optometrist Bhuvaneshwari. The topic of this video is going to be PAS 3-step test. PAS 3-step test na enna? Idu endha series keela varum? This comes under orthoptic evaluation. The PAS 3-step oda innoru name enna appadina Bielskowski's test. Okay? This test is particularly done for cyclovertical muscle palsy. Single, it is very important to note, single, not more than one muscle should be involved. Single cyclovertical muscles la enna? So எந்த ஒரு muscle torsional act ஆகும், at the same time vertical act ஆகும், அதுதான் cyclovertical. Torsion na enna? Intorsion and extorsion. Vertical movements என்னென்ன? Elevation and depression. எந்த muscle வந்து cyclovertical muscles கீழே வரும்? Except lateral rectus and medial rectus. மீதி எல்லா muscleமே comes under cyclovertical muscles. So total 8 muscles இருக்கு. Right eye and left eye ஓட superior rectus, inferior rectus, superior oblique, inferior oblique. So right and left eye ஓட இந்த muscles தான் வந்து cyclovertical muscles. இப்போ இந்த 8 மசில்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சிங்கிள் சைக்ளோவர்டிக்கல் மசில் பால்சி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 8 மசில்ஸ்லேருந்து அந்த ஒரு மசிலை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு பண்ணுற டெஸ்ட் தான் PAS 3-step டெஸ்ட். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பர்டிகுலராக எந்த மசிலுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட் அப்படின்னா சுப்பீரியர் ஆப்ளிக்கு தான் ரொம்ப எஃபிஷியன்ட். திஸ் இஸ் ஹைலி எஃபிஷியன்ட் ஃபார் சுப்பீரியர் ஆப்ளிக் பால்சி. எதனால சுப்பீரியர் ஆப்ளிக்கு ஹைலி எஃபிஷியன்ட், மித்த மசிலுக்குலாம் ஏன் கிடையாது அப்படின்னா, ஏன்னா இது எல்லா மசிலுமே சப்ளைட் பை தேர்ட் நர்வ்ல பர்டிகுலராக ஒரு பிரான்ச் மட்டும் அஃபெக்ட் ஆகி ஒரு மசில் மட்டும் பால்சி ஆகுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி ரேர் கண்டிஷன், வெரி அன்காமன். ஆனால் சுப்பீரியர் ஆப்ளிக் வந்து இஸ் சப்ளைட் பை இண்டிவிஜுவல் நர்வ். சுப்பீரியர் ஆப்ளிக்கு எந்த நர்வ் சப்ளை பண்ணுது? ஃபோர்த் கிரேனியல் நர்வ், அதாவது ட்ராக்லியர் நர்வ். ட்ராக்லியர் நர்வ் தான் சுப்பீரியர் ஆப்ளிக்கு சப்ளை பண்ணுது. ஸோ இட் இஸ் ஹைலி எஃபிஷியன்ட் ஃபார் சுப்பீரியர் ஆப்ளிக் பால்சி. மித்த மசில்ஸ்லாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம். பட் தட்ஸ் வெரி ரேர் இன் ப்ராக்டிஸ். அதாவது அது அக்கர் ஆகுறதே ரொம்ப ரேர். அது எப்படி ஒரு மசிலில் பர்டிகுலராக ஒரு பிரான்ச் மட்டும், அதுலேயும் இப்போ இன்ஃபீரியர் பிரான்ச் தான் வந்து இன்ஃபீரியர் ரெக்டஸ்க்கும் சப்ளை பண்ண போது, இன்ஃபீரியர் ஆப்ளிக்கும் சப்ளை பண்ண போது. அந்த இன்ஃபீரியர் பிரான்ச்சில் பர்டிகுலராக இன்ஃபீரியர் ஆப்ளிக்கு மட்டும் சப்ளை பண்ண போகிற ஒரு நர்வ் பால்சி, இல்லை இன்ஃபீரியர் ரெக்டஸ்க்கு மட்டும் சப்ளை பண்ண போகிற ஒரு நர்வ் பால்சிங்கிறது தட்ஸ் வெரி ரேர். அதுக்காக நடக்கவே நடக்காதுன்னு இல்லை, எஸ் இட் மே அக்கர், பட் தட்ஸ் வெரி ரேர். நவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் மசில். ஸோ ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இந்த டெஸ்ட்க்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஒரு டீட்டெயில் லெக்சர் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் ரெஃபரன்ஸ் நான் அதையும் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மீடியல் ரெக்டஸ் அண்ட் லேட்ரல் ரெக்டஸ்க்கு இட் ஹாவ் ஒன்லி பிரைமரி ஆக்ஷன், நோ செகண்டரி ஆர் டெர்ஷரி ஆக்ஷன். மீடியல் ரெக்டஸோட ஆக்ஷன் என்ன? அடக்ஷன் அண்ட் லேட்ரல் ரெக்டஸ் அப்டக்ஷன். இது ரெண்டும் ஹரிசாண்டல் மசில்ஸ். ஸோ தீஸ் கம்ஸ் அண்டர் ஹரிசாண்டல் மசில்ஸ். மீதி 4 மசில்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் சைக்ளோவர்டிக்கல் மசில்ஸ். இதில் சுப்பீரியர் ரெக்டஸோட பிரைமரி ஆக்ஷன் எலிவேஷன், செகண்டரி ஆக்ஷன் இஸ் இன்டர்ஷன் அண்ட் டெர்ஷரி ஆக்ஷன் இஸ் அடக்ஷன். அதே மாதிரி இன்ஃபீரியர் ரெக்டஸ்க்கு பிரைமரி ஆக்ஷன் இஸ் டிப்ரெஷன், செகண்டரி ஆக்ஷன் இஸ் எக்ஸ்டோர்ஷன் அண்ட் டெர்ஷரி ஆக்ஷன் இஸ் அடக்ஷன். சுப்பீரியர் ஆப்ளிக்கு பிரைமரி ஆக்ஷன் இஸ் இன்டர்ஷன், செகண்டரி ஆக்ஷன் இஸ் டிப்ரெஷன் அண்ட் டெர்ஷரி ஆக்ஷன் இஸ் அப்டக்ஷன். இன்ஃபீரியர் ஆப்ளிக்கு பிரைமரி ஆக்ஷன் இஸ் எக்ஸ்டோர்ஷன், செகண்டரி ஆக்ஷன் இஸ் எலிவேஷன் அண்ட் டெர்ஷரி ஆக்ஷன் இஸ் அப்டக்ஷன். இதில் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்டோர்டஸ் எப்பொழுதுமே இன்ஃபீரியர்ஸ் தான். எக்ஸ்டோர்டஸ்னாலே இன்ஃபீரியர்ஸ் தான், அதாவது எய்தர் இன்ஃபீரியர் ரெக்டஸ் இல்லை இன்ஃபீரியர் ஆப்ளிக் தான் எக்ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி இன்டோட்டஸ் எப்பொழுதுமே சுப்பீரியர் தான். எய்தர் சுப்பீரியர் ரெக்டஸ் ஆர் சுப்பீரியர் ஆப்ளிக் தான் இன்டோட்டஸாக இருக்கும். ஆப்ளிக்ஸ் எப்பொழுதுமே அப்டெக்ட் பண்ணும், ரெக்டஸ் எப்பொழுதுமே அடெக்ட் பண்ணும். இது வந்து ஒரு பேசிக் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பொழுதுமே PAS 3-step பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு பார்க்கறத விட வெர்டிக்கல் ஆக்ஷன் அண்ட் டார்ஷனல் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கறது நமக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் PAS 3-step டெஸ்ட்.
ஸோ இதெல்லாம் சைக்ளோவர்டிக்கல் மசில்ஸ். இது அதோட வெர்டிக்கல் ஆக்ஷன் அண்ட் இது அதோட டார்ஷனல் ஆக்ஷன். ஸோ சுப்பீரியர் ரெக்டஸோட வெர்டிக்கல் ஆக்ஷன் எலிவேஷன், டார்ஷனல் ஆக்ஷன் இன்டார்ஷன். இன்ஃபீரியர் ரெக்டஸ்க்கு வெர்டிக்கல் ஆக்ஷன் டிப்ரெஷன், டார்ஷனல் ஆக்ஷன் எக்ஸ்டார்ஷன். அதே மாதிரி சுப்பீரியர் ஆப்ளிக்கு வெர்டிக்கல் ஆக்ஷன் டிப்ரெஷன் அண்ட் டார்ஷனல் ஆக்ஷன் இன்டார்ஷன். இன்ஃபீரியர் ஆப்ளிக்கு வெர்டிக்கல் ஆக்ஷன் எலிவேஷன் அண்ட் டார்ஷனல் ஆக்ஷன் எக்ஸ்டார்ஷன். இப்போ ஒவ்வொரு கேஸ்லையும் எந்தெந்த மசில் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷனுக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு கண்ணு இந்த பொசிஷனில் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு எலிவேஷனுக்கு இந்த மசில், டிப்ரெஷனுக்கு இந்த மசில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ whenever இது வந்து ரைட் ஐ வந்து லேட்ரல் சைடு இருக்கும்போது, லேட்ரல் சைடில் இருக்கப்போ அதோட எலிவேஷனுக்கு சுப்பீரியர் ரெக்டஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு இன்ஃபீரியர் ரெக்டஸ் தான் ரெஸ்பான்சிபிள். இதுவே when it moves to medial side, அப்போ இந்த கேஸில் இருக்கும்போது அதோட எலிவேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மசில் இன்ஃபீரியர் ஆப்ளிக் அண்ட் டிப்ரெஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மசில் சுப்பீரியர் ஆப்ளிக். அதே போல் லெஃப்ட் ஐயில் when it comes to medial side, அதோட எலிவேஷனுக்கு இருக்கிற மசில் வந்து இன்ஃபீரியர் ஆப்ளிக் அண்ட் டிப்ரெஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மசில் சுப்பீரியர் ஆப்ளிக். When it moves to lateral side, the muscle responsible for its elevation is going to be superior rectus and for depression is going to be inferior rectus. See, I am not talking about insertion here. இது insertion பத்தி கிடையாது, action பத்தி. எந்த மசில் அந்த பர்டிகுலர் கேஸ்க்கு ஆக்ட் ஆக போகுது, எந்த மசில் அந்த கேஸ் பொசிஷனில் எலிவேஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஆக்ட் ஆக போகுது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட் இன்சர்ஷன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ பார்ட் 3 ஸ்டெப்பில் பை நேம் தெரியுது இந்த டெஸ்ட்டில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு. 3 ஸ்டெப்ஸ் என்னென்ன, அந்த 3 ஸ்டெப்பில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வச்சு என்னென்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரைமரி கேஸில் இருக்கும்போது எந்த ஐ ஹைப்பர்ட்ரோப்பாக இருக்குன்னு பார்ப்போம். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஹைப்பர்ட்ரோப் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஐ மேலே போயிருந்தா மட்டும்தான் ஹைப்பர்ட்ரோப் அப்படின்னு கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஐ இப்படி இருக்கு, லெஃப்ட் ஐ இப்படி இருக்கு அப்படின்னா இது ஹைப்பர்ட்ரோப். அதே மாதிரி ரைட் ஐ நார்மல் பொசிஷன்ல இருந்து லெஃப்ட் ஐ கீழே இருந்தாலும் இதையும் நம்ம ரைட் ஹைப்பர்ட்ரோப் அப்படின்னு தான் சொல்லுவோம். சி, இதுல வந்து எந்த கண்ணு கீழே போயிருக்கு அப்படின்றது கிடையாது, எந்த ஐ ஒரு ஐயை விட மேலே இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஹைப்பர்ட்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சொல்லும்போது நீங்கள் லெஃப்ட் ஹைப்போட்ரோப் அப்படின்னு சொல்கிறத விட இதையும் நீங்கள் டேர்ம் பண்ணும்போது ரைட் ஹைப்பர்ட்ரோப் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ இப்போது இப்படி இருக்க வேண்டிய ஐஸ், இப்படி பர்ஃபெக்ட்லி அலைண்டாக இருக்க வேண்டிய ஐஸ் இப்படி இருக்குது அப்படின்னா there could be 2 possible reasons. என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த ஐயோட டிப்ரெசஸ், இதை கீழே ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண வேண்டிய டிப்ரெசர் பால்சி ஆகிக்கலாம், அதனால இப்படி இருக்க வேண்டிய பொசிஷன் இந்த மாதிரி ஆகிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஐ, தி ஆப்போசிட் ஐ இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற ஐ இருக்கு இல்லையா, அந்த ஐயோட எலிவேட்டரில் ஏதாவது பால்சி இருக்கலாம். ஸோ தட் இப்படி இருக்க வேண்டிய ஐ இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கிருக்கலாம். தீஸ் ஆர் 2 possible reasons. இப்போ நான் சொன்ன மாதிரி ரைட் ஹைப்பர்ட்ரோப்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன பாசிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம், எய்தர் ரைட் ஐயோட டிப்ரெசர் போயிருக்கலாம். ஏன் அப்படின்னா ரைட் ஐ வந்து கொஞ்சம் மேலே இருக்கு, ரைட் ஐ தான் மேலே இருக்கு. ஸோ எய்தர் ரைட் ஐயோட டிப்ரெசர் போயிருக்கலாம், இல்லை அப்படின்னா லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர் போயிருக்கலாம். ஸோ தட் லெஃப்ட் ஐ கொஞ்சம் கீழே வந்திருக்கு, ரைட் ஐ நார்மல் பொசிஷனில் இருக்கு, ரைட் ஐ வந்து ஹைப்பர்ட்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் வந்து என்ன இருக்கு, ரைட் ஐயோட டிப்ரெசர் போயிருக்கு, இந்த கேஸில் லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர் போயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஸ்டெப் 1 என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பேஷண்ட் வந்து பிரைமரி கேஸில் பார்க்க சொல்லிட்டு எந்த ஐ ஹைப்பர்ட்ரோப் அப்படின்றத ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், விச் ஐ இஸ் ஹைப்பர்ட்ரோபிக் இன் பிரைமரி கேஸ். செகண்ட் ஸ்டெப், இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேஷண்ட்டை ரைட் கேஸ் அண்ட் லெஃப்ட் கேஸில் பார்க்க சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் பிரைமரி பொசிஷன் டு ரைட் கேஸ் அண்ட் லெஃப்ட் கேஸ், இந்த 2 கேஸ் பொசிஷனில் எதில் ஹைப்பர்ட்ரோப் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுதுன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு கேஸில் கொஞ்சம் கம்மியாகவும் ஒரு கேஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தெரியும். எந்த கேஸில் ஜாஸ்தி தெரியுது அப்படின்னு பார்ப்போம். ரைட் சைட் பார்க்கும்போதா லெஃப்ட் சைட் பார்க்கும்போதான். ஒருவேளை ரைட் சைட் பார்க்கும்போது தெரியுது அப்படின்னா அப்போ ரைட் ஐ என்ன ஆயிருக்கு, இந்த பக்கம் அலைன் ஆயிருக்கு, அதாவது அப்டெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸ் பொசிஷனுக்கு எந்த மசில் வந்து எலிவேட்டர் அண்ட் டிப்ரெசராக ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அதே போல் நம்மளோட லெஃப்ட் ஐ இந்த சைடு வந்திருக்கு, இந்த கேஸ் பொசிஷனுக்கு எந்த மசில் வந்து எலிவேட்டர் அண்ட் டிப்ரெசராக ஆக்ட் ஆகுது அப்படின்னு நோட் பண்ணுவோம். அதை நோட் பண்ணி அதில் இருக்கிற மசில் எடுப்போம். இது எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் வித்தவுட் கிவிங் அப்
till end of this video பாருங்க, definitely it will be clear and it is very easy to understand. Once புரிஞ்சிருச்சு அப்படின்னா it is very easy. So this is step 2. Step 2ல என்ன பண்றோம், பேஷண்ட்டை வந்து ரைட் கேஸ் அண்ட் லெஃப்ட் கேஸ்ல பார்க்க சொல்ல போறோம். எந்த கேஸ்ல ஹைப்பர்ட்ரோபியா ப்ராமினெண்டா இருக்குன்னு பார்க்க போறோம். இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெட் டில்ட். ஹெட்டை வந்து ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் டில்ட் பண்ண சொல்லுவோம். ரெண்டு சைட் டில்ட் பண்றதுல எந்த சைட் டில்ட் பண்ணும்போது நமக்கு ஹைப்பர்ட்ரோபிக் ரொம்ப ப்ராமினெண்டா விசிபிளா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரைட் டில்ட்லையா இல்லை லெஃப்ட் டில்ட்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒருவேளை நம்மளோட ஹெட்டை ரைட் சைட் டில்ட் பண்றோம் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்க வேண்டிய ஹெட் ரைட் சைட் டில்ட் ஆகும்போது நம்மளோட ரைட் ஐ வந்து இன்டாட் ஆகும், லெஃப்ட் ஐ எக்ஸ்ட்ரா. இப்படி இருக்க வேண்டிய ஐஸ் நான் இப்படி டில்ட் பண்ணும்போது அது ஸ்ட்ரைட்டா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆகும். அப்போ இப்படி ஆகும்போது அது என்ன இருக்கு, இங்க இருந்து இப்படி வந்திருக்கு. ஸோ இது என்ன, இன்டோஷன். அதே மாதிரி இந்த சைடு வச்சுக்கோங்க. இப்படி இருக்க வேண்டிய ஐ நான் இப்படி டில்ட் பண்ணதுனால அது ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும்னு இந்த மாதிரி ஆகும். இப்படி இருக்க வேண்டிய ஐ இப்படி லேட்டரல் சைடு வரும்போது அது என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்டோஷன். அதே மாதிரி லெஃப்ட் டில்ட். இப்போ இப்படி இருக்க வேண்டிய ஐஸ் நான் லெஃப்ட் சைட் டில்ட் பண்ணும்போது ஐ இப்படி நேராக அலைன் ஆகணுன்றதுனால என்னோட லெஃப்ட் ஐ வந்து இன்டாட் ஆகும், என்னோட ரைட் ஐ எக்ஸ்டாட் ஆகும். ஸோ ரைட் டில்ட் பண்ணும்போது ரைட் ஐ இன்டாட் ஆகும், லெஃப்ட் ஐ எக்ஸ்டாட் ஆகும். லெஃப்ட் டில்ட் பண்ணும்போது என்னோட லெஃப்ட் ஐ இன்டாட் ஆகும், ரைட் ஐ எக்ஸ்டாட் ஆகும். இது புரிஞ்சிச்சா? வேணா நான் அதை எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? ஸோ டோட்டல் 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், பிரைமரி கேஸ்ல எந்த ஐல ஹைப்பர்ட்ரோப் இருக்குன்னு பார்க்க போறோம். செகண்ட் ஸ்டெப்ல ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் பார்க்க சொல்ல போறோம். ரைட் கேஸ்ல அதிகமா இருக்கா, லெஃப்ட் கேஸ்ல அதிகமா நமக்கு விசிபிளா இருக்கான்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல ஹெட் டில்ட் பண்ண சொல்ல போறோம். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட் டில்ட் பண்ண சொல்லுவோம். ரெண்டு சைட்ல எந்த டில்ட்ல வந்து ஹைப்பர்ட்ரோப் ப்ராமினெண்டா விசிபிளா இருக்குன்னு பார்க்க போறோம். இதுதான் 3 ஸ்டெப்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம். இப்போ அப்சர்வ் பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி வந்து எந்த மசில் பால்சியா இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றதுக்கு இப்போ 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை டாக்குமெண்ட் பண்றதுக்கு எப்படி வரைவோம்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கேஸ் வச்சு தான் நம்ம வரைய போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் போட்டுக்கோங்க. இது வந்து ரைட் ஐ, இது வந்து லெஃப்ட் ஐ. இந்த கேஸ்ல எந்த மசில் எலிவேட்டர் ஆக்ட் ஆக போகுது, superior rectus. இங்க டிப்ரெசர் inferior rectus. இங்க எலிவேட்டர் என்ன, inferior oblique. இங்க டிப்ரெசர் superior oblique. அதே மாதிரி இந்த இடத்துல எலிவேட்டர் என்ன, inferior oblique. டிப்ரெசர் superior oblique. இங்க எலிவேட்டர் வந்து superior rectus and டிப்ரெசர் inferior rectus. இந்த மாதிரி தான் நம்ம டாக்குமெண்ட் பண்ண போற பிக்சர் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்ல என்ன அப்சர்வ் பண்ணுன்றதை பார்ப்போம். அப்புறம் அதை வச்சு எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவோன்றதை பார்ப்போம். ஒருவேளை ஒரு பேஷண்ட்க்கு நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். பிரைமரி கேஸ்ல ஸ்டெப் 1ல பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஐ ஹைப்பர்ட்ரோப்பா இருக்கு. செகண்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் கேஸ்ல பார்க்கும்போது ஹைப்பர்ட்ரோப் கொஞ்சம் ஜாஸ்தி தெரிஞ்சிருக்கு. தேர்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா பேஷண்ட் வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஹெல்ப் டில்ட் பண்ணும்போது லெஃப்ட்டை விட ரைட் ஹெட் டில்ட்ல ஹைப்பர்ட்ரோப் ரொம்ப ப்ராமினெண்டா இருக்கு. இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். ஸோ ஸ்டெப் 1 பிரைமரி கேஸ்ல பார்த்தப்போ ரைட் ஐ ஹைப்பர்ட்ரோப்பா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பேஷண்ட் வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட் பார்க்க சொல்லியிருக்கோம். அதுல லெஃப்ட் கேஸ்ல வந்து ஹைப்பர்ட்ரோப் கொஞ்சம் ஜாஸ்தி தெரிஞ்சிருக்கு. தேர்ட் ஸ்டெப்ல ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட் ஹெட்டை டில்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுல பேஷண்ட் வந்து ரைட் சைட் டில்ட் பண்ணும்போது ஹைப்பர்ட்ரோப் ப்ராமினெண்டா இருந்திருக்கு. இதுதான் நமக்கு கிடைச்ச அப்சர்வேஷன். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம மசில்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன, ரைட் ஹைப்பர்ட்ரோப்பா இருந்திருக்கு. ரைட் ஹைப்பர்ட்ரோப்பா இருக்குன்னா என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலாம், எய்தர் ரைட் ஐயோட டிப்ரெசர் பால்சியா இருக்கலாம், இல்லை அப்படின்னா லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர் பால்சியா இருக்கலாம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். இப்போ இந்த மசில்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க. ரைட் ஐயோட டிப்ரெசர்ஸ் என்னென்ன, ரைட் ஐல என்னென்ன மசில் டிப்ரெசர் ஆக்ட் ஆகும், இன்ஃபீரியர் ரெக்டஸ் அண்ட் சுப்பீரியர் ஆப்ளிக். எலிவேட்டர்ஸ் என்னென்ன, லெஃப்ட் ஐக்கு சுப்பீரியர் ரெக்டஸ் அண்ட் இன்ஃபீரியர் ஆப்ளிக். அப்படியே அந்த மசிலை இதில் ரூல் அவுட் பண்ணிடுங்க. ஸோ டிப்ரெசரில் வந்து ரைட் ஐயில் இன்ஃபீரியர் ரெக்டஸ் சுப்பீரியர் ஆப்ளிக், லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர்ஸ் அதாவது இன்ஃபீரியர் ஆப்ளிக் அண்ட் சுப்பீரியர் ரெக்டஸ். இப்போது நமக்கு இருந்த 8 மசில்ஸில் 4 மசிலை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. இது ஸ்டெப் 1ல. நெக்ஸ்ட் ஸ்டெப்
ஸ்டெப் 2ல என்ன தெரிஞ்சிருக்கு? லெஃப்ட் கேஸில் ஹைப்பர்ட்ரோப்பாக இருந்திருக்கு. லெஃப்ட் கேஸ்னா ஐ எப்படி மூவ் ஆயிருக்கும்? இது நம்மளோட ரைட், இது நம்மளோட லெஃப்ட். ஸோ லெஃப்ட்னா இந்த பக்கமாக மூவ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த கேஸில் எலிவேட்டர் அண்ட் டிப்ரெசர் யாரு? இந்த கேஸில் ஆக்ட் ஆகிற மசில்ஸ் என்னென்ன? புரிஞ்சதுங்களா? ஸோ லெஃப்ட் கேஸில் பார்க்கும்போது இந்த கேஸில் நமக்கு எலிவேட்டர் அண்ட் டிப்ரெசர் என்னென்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்தையோட எலிவேட்டர் அண்ட் டிப்ரெசர் பார்க்குறோம். நமக்கு ரைட் ஐக்கு டிப்ரெசர் தான் தேவை. ஸோ இந்த கேஸில் டிப்ரெசர் வந்து சுப்பீரியர் ஆப்ளிக். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம எடுத்திருக்க மசில் சுப்பீரியர் ஆப்ளிக். அதே மாதிரி இந்த கேஸில் லெஃப்ட் ஐக்கு நமக்கு எலிவேட்டர் தேவை. இந்த கேஸில் ஆக்ட் ஆகிற எலிவேட்டர் சுப்பீரியர் ரெக்டஸ். ஸோ இப்போ இந்த 4 மசில்ஸில் நமக்கு 2 மசில்ஸ் வந்துருச்சா? என்னென்ன மசில் நம்ம தனியாக எடுத்திருக்கோம்? ரைட் சுப்பீரியர் ஆப்ளிக், லெஃப்ட் சுப்பீரியர் ரெக்டஸ். ஓகே, ஏன் அப்படின்னா அது 2 தடவை சர்க்கிள் ஆயிருக்கு. நமக்கு ஏன் இது வேண்டாம் அப்படின்னா, ஏன்னா ரைட் ஐல டிப்ரெசர், நமக்கு எலிவேட்டர் பால்சி கிடையாது, டிப்ரெசர் தான் பால்சி. ஸோ டிப்ரெசர் தான் நமக்கு தேவை. லெஃப்ட் ஐல நம்ம எந்த மசில் சஸ்பெக்ட் பண்ணுறோம்? லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர் தான் பால்சி ஆயிருக்கணும். இன்ஃபீரியர் ரெக்டஸ் வந்து டிப்ரெசர். ஸோ நமக்கு அது தேவையில்லை. இப்போ இந்த 4 மசில்ஸில் நமக்கு 2 மசில்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 2 மசில்ஸில் எந்த மசில் பால்சி ஆயிருக்கு? அதுக்கு தான் தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் சைட் டில்ட் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரைட் சைட் டில்ட் பண்ணும்போது நம்மளோட ரைட்டை என்ன ஆகும்? இன்டாட் ஆகும். இதுதான் வந்து ஸோ நம்மளோட ரைட்டை என்ன ஆகுது? இன்டாட் ஆகுது. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட் டில்ட் வந்து ரைட் சைடு இருந்தது அப்படின்னா ரைட் ஐ இன்டாட் ஆகும், லெஃப்ட் ஐ எக்ஸ்டாட் ஆகும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? என்னோட ஹெட் வந்து ரைட் சைட் டில்ட் பண்ணும்போது ரைட் ஐ இன்டாட் ஆகுது, லெஃப்ட் ஐ எக்ஸ்டாட் ஆகுது. ஸோ ரைட் ஐ இன்டாஷன், லெஃப்ட் ஐ எக்ஸ்டாஷன். ரைட் ஐயோட இன்டாட்டஸ் என்னென்ன? சுப்பீரியர் ரெக்டஸ் அண்ட் சுப்பீரியர் ஆப்ளிக். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஐ என்ன ஆயிருக்கு? எக்ஸ்டாட் ஆயிருக்கு. லெஃப்ட் ஐயோட எக்ஸ்டாட்டஸ் என்னென்ன? இன்ஃபீரியர் ஆப்ளிக் அண்ட் இன்ஃபீரியர் ரெக்டஸ். இதில் வந்து 3 தடவை சர்க்கிள் ஆயிருக்க மசில் எது? ரைட் சுப்பீரியர் ஆப்ளிக். ஸோ ஃபைனலாக நம்மளோட டயக்னோசிஸ் என்ன? மசில் பால்சியாக இருக்குது. எந்த மசில் பால்சியாக இருக்குது? நம்மளோட ரைட் சுப்பீரியர் ஆப்ளிக் பால்சி. திரும்பவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹைப்பர்ட்ரோப்பாக இருந்திருக்கு. ரைட் ஹைப்பர்ட்ரோப்பாக இருக்கணும்னா எய்தர் ரைட் ஐயோட டிப்ரெசர் பால்சியாக இருக்கணும், இல்லைனா லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர் பால்சியாக இருக்கணும். ஸோ அவுட் ஆஃப் 8 மசில்ஸ் அந்த மசில்ஸை மட்டும் நம்ம ரூல் அவுட் பண்ணுறோம். ரைட் ஐயோட டிப்ரெசர் வந்து இன்ஃபீரியர் ரெக்டஸ் அண்ட் சுப்பீரியர் ஆப்ளிக், லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர்ஸ் வந்து இன்ஃபீரியர் ஆப்ளிக் அண்ட் சுப்பீரியர் ரெக்டஸ். ஃபர்ஸ்ட் அதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லெஃப்ட் கேஸில் ஹைப்பர்ட்ரோப் ஜாஸ்தியாக இருக்குது. லெஃப்ட் கேஸ்னால் நம்மளோட ரைட் ஐ இந்த சைடும் லெஃப்ட் ஐ இந்த சைடும் மூவ் ஆயிருக்கும், ஏன்னா இதுதான் நம்மளோட லெஃப்ட் சைட். ஸோ இந்த கேஸில் எலிவேட்டர் அண்ட் டிப்ரெசர் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கேஸில் எலிவேட்டர் அண்ட் டிப்ரெசர் என்னென்னு பார்க்குறோம். அந்த மசில் அப்படியே சர்க்கிள் பண்ணுறோம். அதில் நமக்கு ரைட் ஐயில் டிப்ரெசராக ஆக்ட் ஆகிற மசில் தான் தேவை, லெஃப்ட் ஐயில் எலிவேட்டர் ஆக்ட் ஆகிற மசில் தான் தேவை. ஸோ இந்த 4 மசில்லேருந்து நம்ம ரைட் ஐயோட சுப்பீரியர் ஆப்ளிக்கும் லெஃப்ட் ஐயோட சுப்பீரியர் ரெக்டஸையும் தனியாக எடுத்துக்கிறோம். தேர்ட் ஸ்டெப்பில் ரைட் டில்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட் வந்து ரைட் சைட் டில்ட் ஆகும்போது நம்மளோட ரைட் ஐ இன்டாட் ஆகும், லெஃப்ட் ஐ எக்ஸ்டாட் ஆகும். ஸோ ரைட் ஐ இன்டாட்டு, லெஃப்ட் ஐ எக்ஸ்டாட்டு, டாட்டஸ் அண்ட் எக்ஸ்டாட்டஸை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். சர்க்கிள் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு 3 இதுலேயுமே செலக்ட் ஆகிருக்க மசில் வந்து சுப்பீரியர் ஆப்ளிக். ஸோ ஃபைனலி த டயக்னோசிஸ் இஸ் ரைட் சுப்பீரியர் ஆப்ளிக் பால்சி. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். 3 ஸ்டெப்ஸ்லேயும் நமக்கு ஒவ்வொரு அப்சர்வேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ப்ரைமரி கேஸில் லெஃப்ட் வந்து ஹைப்பர்ட்ரோப்பாக இருந்திருக்கு. செகண்ட் ஸ்டெப்பில் ரைட் அண்ட் லெஃப்ட் கேஸில் அப்சர்வ் பண்ணும்போது ரைட் கேஸில் ஹைப்பர்ட்ரோப் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு. தேர்ட் ஸ்டெப்பில் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெட் டில்ட் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் ஹெட் டில்ட்டில் கொஞ்சம் ஹைப்பர்ட்ரோப் ஜாஸ்தி தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த 3 ஸ்டெப்பையும் வச்சு மசில்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்து ஹைப்பர்ட்ரோப்பாக இருந்திருக்கு. லெஃப்ட் எப்போ ஹைப்பர்ட்ரோப்பாக இருக்கும்? இப்போ லெஃப்ட் ஹைப்பர்ட்ரோப்னா எய்தர் லெஃப்ட் ஐயோட டிப்ரெசர் பால்சியாக இருக்குது, இல்லை அப்படின்னா ரைட் ஐயோட எலிவேட்டர் பால்சியாக இருக்குது இல்லையா? அப்போ தான் நமக்கு வந்து லெஃப்ட் ஹைப்பர்ட்ரோப் கிடைக்கும். இப்போ லெஃப்ட் ஐயோட டிப்ரெசர்ஸ் என்னென்ன? இன்ஃபீரியர் ரெக்டஸ் அண்ட் சுப்பீரியர் ஆப்ளிக். ரைட் ஐயோட எலிவேட்டர்ஸ் சுப்பீரியர் ரெக்டஸ் அண்ட் இன்ஃபீரியர் ஆப்ளிக். அப்படியே அந்த மசில்ஸை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ சுப்பீரியர் ரெக்டஸ் அண்ட் இன்ஃபீரியர் ஆப்ளிக் ஆஃப் ரைட் ஐ and superior oblique and inferior rectus of left eye.
ஸ்டெப் 1ல நமக்கு 8 மசில்லேருந்து 4 மசில் எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, ரைட் கேஸில் ஹைப்பர்ட்ரோப் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ரைட் கேஸ்னால் ஐ எப்படி மூவ் ஆயிருக்கும், டுவர்ட்ஸ் திஸ் சைட் மூவ் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ ஃபார் திஸ் கேஸ் பொசிஷன் இந்த கேஸில் இருக்கிற ஆக்ட் ஆக போகிற மசில்ஸ் என்னென்ன, superior rectus அண்ட் inferior rectus, இங்கே superior oblique அண்ட் inferior oblique. இதில் நமக்கு என்ன தேவை, இந்த கேஸில் ஆக்ட் ஆக போகிற ரைட் ஐயோட எலிவேட்டர் நமக்கு வேணும். இந்த கேஸில் ரைட் ஐயில் எலிவேட்டர் என்ன, ரைட் superior rectus. லெஃப்ட் ஐயில் நமக்கு இந்த சைடில் என்ன மசில் தேவை, டிப்ரெசர் தேவை. இந்த கேஸில் டிப்ரெசர் என்ன, superior oblique. ஸோ லெஃப்ட் superior oblique. இந்த 4 மசில்ஸில் நமக்கு இப்போ 2 மசில்ஸ் வெளியில் எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் டில்ட். இப்படி இருக்க வேண்டிய ஹெட் லெஃப்ட் சைட் டில்ட் ஆகும்போது என்னோட லெஃப்ட் ஐ என்ன ஆகுது, இன்டாட் ஆகுது, என்னோட ரைட் ஐ எக்ஸ்டாட் ஆகுது. ஸோ லெஃப்ட் ஐ இன்டாட் ஆகுது, ரைட் ஐ எக்ஸ்டாட் ஆகுது. அப்படியே என்னோட எக்ஸ்டாட்டஸ் என்னென்ன, இன்டாட்டஸ் என்னென்ன அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ரைட் ஐயோட எக்ஸ்டாட்டஸ் என்னென்ன, இன்ஃபீரியர் ரெக்டஸ் அண்ட் இன்ஃபீரியர் ஆப்ளிக். லெஃப்ட் ஐயோட இன்டாட்டஸ் என்னென்ன, இன்டாட்டஸ் எப்பொழுதுமே சுப்பீரியர்ஸ். ஸோ சுப்பீரியர் ஆப்ளிக் அண்ட் சுப்பீரியர் ரெக்டஸ். ஸோ இன்டாட் ஆனாலும் எனக்கு லெஃப்ட் ஐயில் என்ன மசில் வேணும், டிப்ரெசர் வேணும். சுப்பீரியர் ரெக்டஸ் இன்டாட் ஆகும், ஆனால் அதோட வெர்டிக்கல் ஆக்ஷன் என்ன, எலிவேஷன். சுப்பீரியர் ஆப்ளிக்கும் இன்டாட் ஆகும், அதோட வெர்டிக்கல் ஆக்ஷன் என்ன, டிப்ரெஷன். ஸோ இட் இன்டாட்ஸ் அட் தி சேம் டைம் இட் டிப்ரெஸ். ஸோ ஃபைனலி 3 டைம்ஸும் மார்க் ஆகிருக்க இந்த மசில் தான் பால்சியாக இருக்குது. ஃபைனல் டயக்னோசிஸ் என்ன, லெஃப்ட் சுப்பீரியர் ஆப்ளிக் பால்சி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஸோ நவ் தேர்ட் எக்ஸாம்பிள். இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரைமரி கேஸில் ரைட் ஹைப்பர்ட்ரோப்பாக இருக்குது. செகண்ட் ஸ்டெப் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்ததில் ரைட் கேஸில் ஹைப்பர்ட்ரோப் ஜாஸ்தி இருந்திருக்கு. ஹெட் டில்ட், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெட் டில்ட்டில் லெஃப்ட் டில்ட்டில் ஹைப்பர்ட்ரோப் ஜாஸ்தி இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஹைப்பர்ட்ரோப்னா என்ன ஆயிருக்கும், எய்தர் ரைட் ஐயோட டிப்ரெசர் பால்சியாக இருக்குது, இல்லை லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர் பால்சியாக இருக்குது. ரைட் ஐயோட டிப்ரெசர்ஸ் என்னென்ன, இன்ஃபீரியர் ரெக்டஸ் அண்ட் சுப்பீரியர் ஆப்ளிக். லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர்ஸ் என்னென்ன, இன்ஃபீரியர் ஆப்ளிக் அண்ட் சுப்பீரியர் ரெக்டஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அவுட் ஆஃப் 8 மசில் நம்ம 4 மசில்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் கேஸ்னால் ஐ எந்த பக்கம் மூவ் ஆயிருக்கும், இந்த சைடு மூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த சைடில் ஆக்ட் ஆகிற மசில்ஸ் அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைட் ஐயில் டிப்ரெசர் வேணும், லெஃப்ட் ஐயில் எலிவேட்டர் வேணும். ஸோ ரைட் இன்ஃபீரியர் ரெக்டஸையும் லெஃப்ட் இன்ஃபீரியர் ஆப்ளிக்கும், இது ரெண்டில் ஏதோ ஒரு மசில் தான் பால்சியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் டில்ட். லெஃப்ட் சைட் ஹெட் டில்ட் ஆகும்போது ஐஸ் என்ன ஆகும், என்னோட லெஃப்ட் ஐ வந்து இன்டாட் ஆகும், ரைட் ஐ எக்ஸ்டாட் ஆகும். ஸோ லெஃப்ட் ஐ வந்து இன்டாட் அண்ட் ரைட் ஐ வந்து எக்ஸ்டாட் ஆகிருக்கும். இப்போ அந்த மசில்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் ஐயோட எக்ஸ்டாட்டஸ் என்னென்ன, இன்ஃபீரியர் ரெக்டஸ் அண்ட் இன்ஃபீரியர் ஆப்ளிக். லெஃப்ட் ஐயோட இன்டாட்டஸ் என்னென்ன, சுப்பீரியர் ஆப்ளிக் அண்ட் சுப்பீரியர் ரெக்டஸ் இல்லையா. இதில் 3 தடவையுமே மார்க் ஆகிருக்க மசில் என்ன, இட் இஸ் ரைட் இன்ஃபீரியர் ரெக்டஸ். ஸோ தி டயக்னோசிஸ் என்ன, ரைட் இன்ஃபீரியர் ரெக்டஸ் பால்சி. இப்போ எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. அப்டெக்ஷன் இந்த மாதிரிலாம் டயக்ராம் போட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இல்லையா அப்படின்னா, எஸ் தெர் இஸ் அ ட்ரிக். அதுலேயும் இந்த 3 இதே சேம் 3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் அந்த மெத்தடும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட் வில் பி வெரி ஈஸி. இந்த மெத்தட்க்கு நம்ம எழுத போகிற ஃபார்மெட் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எழுதும்போது எப்பொழுதுமே இந்த சைடு லெஃப்ட் ஐயும் இந்த சைடு ரைட் ஐயும் எழுதிக்கோங்க, புரியுதுங்களா. அது மித்தபடி நம்ம எழுதுறதெல்லாம் அதே மாதிரி தான். ஸோ எப்படி எழுதுவோம், சுப்பீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ஆப்ளிக், சுப்பீரியர் ஆப்ளிக். அதே மாதிரி இங்கே இன்ஃபீரியர் ஆப்ளிக், சுப்பீரியர் ஆப்ளிக், சுப்பீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ். இதே மாதிரி எழுதிக்கோங்க. பட் திஸ் இஸ் அவர் லெஃப்ட் சைட், திஸ் இஸ் அவர் ரைட் சைட். இந்த மாதிரி தான் அந்த இன்னொரு மெத்தடுக்கு எழுதும்போது எழுதணும். இதில் ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 மெத்தடுக்கும் ஒரே மாதிரி தான். ரைட் ஐ ஹைப்பர்ட்ரோப். ஸோ ரைட் ஐயோட டிப்ரெசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர்ஸை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரைட் ஐயோட டிப்ரெசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர்ஸை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ரைட் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டில் எது ரைட்,
இதுதான் ரைட், இது லெஃப்ட் இல்லையா? ஸோ ரைட் கேஸ் அப்படின்னா ரைட் சைடில் இருக்க மசில்ஸை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதான் ரைட் சைடு இருக்கு இல்லையா, இதுதானே ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு இருக்கிற மசில்ஸை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் டில்ட். லெஃப்ட் டில்ட்னா எப்படி இருக்கும்? இது ரைட் டில்ட். டுவர்ட்ஸ் ரைட் இருந்தால் ரைட் டில்ட், டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருந்தால் லெஃப்ட் டில்ட். லெஃப்ட் டில்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக 3 தடவை சர்க்கிள் ஆயிருக்க மசில் எது? ரைட் இன்ஃபீரியர் ரெக்டஸ். ஸோ ஃபைனல் டயக்னோசிஸ் வந்து ரைட் இன்ஃபீரியர் ரெக்டஸ் பால்சி. புரிஞ்சதா? திஸ் இஸ் ஒன் ஈஸி ட்ரிக்கி மெத்தட். இதே போல் நான் முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 எக்ஸாம்பிளையும் கூட இதே மெத்தடில் நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 3 எக்ஸாம்பிளில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இது இன்னொரு எக்ஸாம்பிள். இது ரைட் ஹைப்பர்ட்ரோப். ரைட் ஹைப்பர்ட்ரோப் எப்போ வரும்? இது ரைட் ஐயோட டிப்ரெசர் பால்சியாக இருக்கணும், இல்லை லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர் பால்சியாக இருக்கணும். ஸோ லெஃப்ட் ஐயோட எலிவேட்டர்ஸ் அண்ட் ரைட் ஐயோட டிப்ரெசர்ஸை மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன தெரிஞ்சிருக்கு? லெஃப்ட் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது நம்மளோட லெஃப்ட் சைட்? இதுதான் நம்மளோட லெஃப்ட் சைட். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற மசில்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற மசில்ஸை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டில்ட். டில்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் டில்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இதுதான் நம்மளோட ரைட், இது லெஃப்ட் இல்லையா? அப்போது ரைட் டில்ட்க்கு இந்த மாதிரி வரையும். ஸோ ரைட் சைடில் இதில் 3 தடவை சர்க்கிளாக இருக்க மசில் எது? ரைட் சுப்பீரியர் ஆப்ளிக். ஸோ டயக்னோசிஸ் என்ன? ரைட் சுப்பீரியர் ஆப்ளிக் பால்சி. இதே மாதிரி அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளும் கூட நம்ம பார்த்துட்டா வித் தட் லெட் அஸ் வைண்ட் அப் திஸ் செஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ப்ரைமரி கேஸில் லெஃப்ட் ஐ ஹைப்பர்ட்ரோப்பாக இருந்திருக்கு. லெஃப்ட் ஐ எப்போ ஹைப்பர்ட்ரோப்பாக இருக்கும்? எய்தர் லெஃப்ட் ஐயோட டிப்ரெசர் இல்லை ரைட் ஐயோட எலிவேட்டர்ஸ். ஸோ லெஃப்ட் ஐயோட டிப்ரெசர்ஸ் அண்ட் ரைட் ஐயோட எலிவேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ரைட் கேஸ். ரைட் கேஸில் நம்ம எங்கே வரைவோம்? ரைட் சைடில் இருக்க மசில்ஸ். ஸோ ரைட் சைடில் இருக்க மசில்ஸ்க்கு ஒரு சர்க்கிள். நெக்ஸ்ட் லெஃப்ட் டில்ட். லெஃப்ட் டில்ட்னா இந்த பக்கம், இதுதான் நம்மளோட லெஃப்ட் இல்லையா? ஸோ லெஃப்ட் சைட் டில்ட். லெஃப்ட் சைடில் டில்ட்டாக ஒரு சர்க்கிள். இப்போ 3 தடவையும் சர்க்கிள் பண்ணியிருக்க மசில் எது? லெஃப்ட் சுப்பீரியர் ஆப்ளிக். ஸோ ஃபைனல் டயக்னோசிஸ் என்ன அப்படின்னா லெஃப்ட் சுப்பீரியர் ஆப்ளிக் பால்சி. புரிஞ்சதுங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி ஃபைனலாக என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்ன எழுதியிருக்கேன்னு புரியலன்னா சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 1ல் வந்து ஸ்டெப் 1ல் ரைட் ஹைப்பர்ட்ரோப்பாக இருந்திருக்கு. ஸ்டெப் 2ல் பேஷண்ட்க்கு வந்து ரைட் கேஸில் ஹைப்பர்ட்ரோப் ஜாஸ்தி இருந்திருக்கு. ஸ்டெப் 3ல் லெஃப்ட் டில்ட்டில் ஹைப்பர்ட்ரோப் ஜாஸ்தி இருக்குது. எக்ஸாம்பிள் 2ல் லெஃப்ட் ஐயில் ஹைப்பர்ட்ரோப் இருந்திருக்கு. செகண்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் கேஸில் ஹைப்பர்ட்ரோப் ஜாஸ்தி இருந்திருக்கு. தேர்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் டில்ட்டில் ஜாஸ்தி இருந்திருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணி இதோட ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ ஃபார் சூஸிங் ஆப்டோமெட்ரிடெஸ்க். தேங்க்யூ. இந்த எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் அண்ட் கிளியர். Keep watching, keep supporting and keep learning. Thank you for choosing Optometridesk. Thank you.